தூக்கிட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு எடுத்து இருக்கிற வியாபாரத்தை எல்லாத்தையும் இந்த கேமரானாலேயே கெட்டு போகுது. கீழே என்ன வணக்கங்கண்ணா. வணக்கம். இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? இந்த வாரம் சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு வியாபாரம் கொஞ்சம் ஜோருன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டல்லு தான். நமக்கு வாங்குறவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு மாடு எடுத்து கொடுத்தோம், இப்போ எருமையும் எடுத்து கொடுத்துருக்கோம். இல்லை, நல்ல நல்ல ரக மாடுகள்லாம் வந்துச்சுங்க? வந்துச்சு. எனக்கு இப்போ பட்ஜெட் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணி வந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 லிட்டருக்கு கறக்கிற வேரி மாடு தான் எடுத்தாங்க. விலையும் ஓரளவுக்கு கம்மியாகவும் கிடச்சிது, நல்ல மாடுகளும் கிடச்சிது. ஏன்னா கொஞ்சம் அலைச்சல் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லதாக எடுத்துட்டாலாம். ஏன்னா வந்த கஸ்டமரே திரும்பி வந்திருக்காங்க. அல்ல, நம்மக்கிட்ட வரதில்ல, மேக்ஸிமம் ரெகுலர் கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட. மேக்ஸிமம் புது கஸ்டமர் வருவாங்க, மெயின் ரெகுலர் கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் தான் அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து. ஏன்னா புது கஸ்டமரும் ஒருத்தர் 2 பேர் வந்திருந்தாங்க, இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி வர்றது கஸ்டமர் இருக்காங்க. பழைய கஸ்டமர் நம்மகிட்ட 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க சொல்லி வந்தது, அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர்கள் வருவாங்க. அது கஸ்டமர் நிறைய வந்துக்கிட்டே இருப்பாங்க, ரெகுலர் இது வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி திரும்ப வர காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திரும்பி வர காரணம் என்ன, நம்ம நல்லா வாங்கி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லல, வாங்கி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அதனால திரும்பி நம்மளை தேடி வராங்க. தப்பு தவறு எதாவது இருந்தாலும் நம்ம மாற்றி கொடுத்துட்றோம். இன்றைக்கி ஒரு மாடு போன வாரம் வாங்கின மாடு பால் அதோட பால் அதே குடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னார். அது அப்புறம் இந்த வாரம் கொண்டு வாங்க சொல்லி மாட்டுக்காடு சொல்லி அதுக்கு பதில் வேறு மாடு மாற்றி கொடுத்துட்டேன். அதுதான் இது வந்துட்டு நம்மளுடைய டேக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, தரம் நம்பிக்கை கைராசி. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துட்டு தரம் நம்பிக்கை கஷ்டம். தரங்கிறது வேறு, கைராசி வேறு. நம்பிக்கை கரெக்டாக பயன்படுங்க. நம்ம நம்பிக்கையாக கரெக்டாக பண்ண காட்டி தானே நம்மளை நம்பி சொன்னார். இதே நம்ம வேறு பக்கமாக இருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சில இது வந்து தரமாக நம்ம கொடுத்துருக்கோம், சில இது வந்துட்டு நம்பிக்கை அவங்க சொன்னதுக்கு சரி கொண்டு வரணும்னு சொன்னால் மேலே போக்கு வண்டியில் போனாங்க, ஒரு 1500. வர மேலே அதே போக்கு வண்டியில் வந்தாங்க, ஒரு 1500. அவங்க 3000 ரூபா வட்டி செலவே ஆச்சு. அதுக்கு பதில் 1 ரூபா காசு கொடுக்கல, எக்ஸ்ட்ரா கொடுக்கல, ஒன்றும் பண்ணல. அப்படியே மாட்டுக்கு மாடு 2 பல்லு கிடாரி ஒன்று, சூப்பர் கிடாரி ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. செங்கம் ஏரியாவுக்கு, செங்கத்துலேருந்து வந்ததுக்கு மாட்டுக்கு மாடு மாற்றி கொடுத்தாச்சு. அதுக்கு முந்தின வாரம் ஒரு மாடு அப்படி தான் வந்துச்சு. அவங்களுக்கு மாடு கொஞ்சம் பால் கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்துச்சு. அப்படியே 1 காசு பிடிக்காமல் அப்படியே மாட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன். அதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஸ்டமர் மனசு நோவாத வேரி பண்ணிக்கிறது. சம்பாதிக்கிற அப்பால்பட்ட பிரச்சனை. மாடு கம்மியாக வாங்கினாலும் தப்பு இல்லை, மன நிம்மதியாக வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கிறேன். இதுதான் இப்போ அதுதான் கொஞ்ச நாளாக நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், எச்சு வாங்குகிறோம், பிடிக்கிறோம். நான் எத்தனை மாடு வாங்கலாம்னாலாம் எய்மெல்லாம் இல்லை. கம்மியாக வாங்கினா கரெக்டாக வாங்கி கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்துக்கணும். மன நிம்மதியோடு வீட்டில் இருக்கணும். மன நிம்மதி இல்லாமல் வீட்டில் இருக்க மேலே மன நிம்மதி இல்லாமல் ஃபோன் வந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த டார்ச்சர் குடும்பத்தை மேலே காமிக்கணும், குடும்பத்தில் பெரிய சண்டை நடக்கும். அதனால் நிம்மதி இருக்காது, பணம் சம்பாரிச்சு நிம்மதி இருக்காது. மன நிம்மதியோடு வாங்கி கொடுத்துட்டு அவங்க பாட்டு நிம்மதியாக பால் கறந்துட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டு குடும்பத்தோடு இருந்துக்கலாம். அடுத்த வாரம் வரும் வாரத்தை ஃபோனை பேசிக்கிட்டு அடுத்த கஸ்டமர் நம்ம பேசி வர வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதுதான் நிம்மதியோட சம்பாதிக்கிறத நிம்மதி. பழச ஒரு மூட்டையாட்டம் நம்ம சுமந்துட்டே இருந்தோம்னா ஆமாம், லோடு ஓவராக கொடுத்து நம்ம மண்டை மேலே ப்ரெஷர் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம வீட்டில் இருப்போம், ஏதோ ஒரு இதில் இருப்போம். வீட்டில் ஆல்ரெடி ஒரு சண்டை நடக்கும், நம்ம அந்த சண்டையில் பேசிக்கிட்டு ஒரு மனஸ்தாபத்தில் வீட்டில் இருப்போம். அந்த சமயத்தில் 2 ஃபோன் வரும், மாடு பால் அது வரலன்னு நம்ம அந்த கடுப்பு அவங்ககிட்ட காமிப்போம். அவங்க ஏதோ பேசுனதை தூக்கி அவங்க
அவங்க பேசுகிற இங்கே வீட்டில் காமிப்பா, அங்கேயும் பேர் கெட்டு போய் இங்கேயும் பேர் கெட்டு போய் நிம்மதி இல்லாமல் கிடக்கும். இந்த லைஃபு கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியே போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. போது நான் என்ன சொன்னேன், 100 உதாரணத்துக்கு 100 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 50 ரூபா 70 ரூபா சம்பாதிச்சா போதும், நிம்மதியாக சம்பாதிச்சிட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம். சரிங்கண்ணா, நன்றிங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எடுப்பீங்க இன்னைக்கு 14 மாடாட்ட வாங்கி கொடுத்துருக்கேன். 14 மாடு வாங்கி கொடுத்துருக்கேன், 2 மாடு எடுக்கலை. சரி, வழக்கம் போலே ஒரு கஸ்டமருக்கு அப்படியே அனுப்பிச்சி விட்டீங்க. ஆமாம், கேட்டு ஏன்னா சில பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷனு கொஞ்சம் நம்மளால் வந்துட்டு இங்கே முடியல, அவங்கள ஆமாம். சில பேர்னால திருப்திப்படுத்த முடியல, நம்மளாலே முடியல. எதை கேட்டால் நமக்கு வரதெல்லாம் மிடில் கிளாஸ் வராங்க, அவங்க எனக்கு சுழி வேணும்னு பார்ப்பாங்க. நல்ல மாடாக சுழி அசவுல இருக்கும், இல்லை கலரில் இருக்க அதுக்கு செவலை வேணும், செவலை தான் வேணும், இது கருப்பாக இருக்குதுன்னா கருப்பு சேடை இருக்குது வேண்டாம்பாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாம் திருப்திப்படுத்தி மாடு வாங்குறதுக்குள்ளே நமக்கு சங்கி போயிடும். ஏன்னா எல்லாருமே கஷ்டமாக சொல்லுவாங்க, அவங்களுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்கீங்க. ஆமாம், இங்கேருந்து உதாரணத்துக்கு சும்மா ஒரு காமெடிக்கு சொல்கிறேன், இங்கே சுற்றி நம்ம மாடு வாங்கி அலையிறது பார்த்தா ஈரோட்டிலேருந்து பழனி பாத யாத்திரை போகிற மாதிரி ஆயிடுது. ஆமாம், அதே நினச்சி பார்த்தேன். இல்லை, உங்கள் ஃபோன் வச்சுன்னு தானே சுற்றிட்டு இருக்கீங்க, அதிலே இருக்குது ஸ்டெப்ஸ் எத்தனை போனீங்கன்னு, எத்தனை கிலோமீட்டர். நான் அது கவனிக்கல. இல்லை, உதாரணத்துக்கு போது பழனி பாத யாத்திரை போகிற மாதிரி ஆயிடுது, நடக்கிற நடை பார்த்தா சங்கி போயிடுது. அதனால் வந்து தெளிவாக வாங்கி கொடுக்கறது நிம்மதி. ஒரு அரை நேரம் கஷ்டப்பட்டாலும் தெளிவாக வாங்கி கொடுத்துட்டு வாரம் போல் 7 நாள் சும்மா நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும், போட்டு மண்டை குழப்பத்தில் இருக்கக்கூடாது. சரிங்கண்ணா, புதுசாக இப்போ பண்ண ஆரம்பிக்கிறேன் இல்லை மாடு வாங்குறேன்றவங்களுக்கு தீவன மேலாண்மை அது இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா, இல்லை அவங்களுக்கு கேட்டாங்களா சொல்லுவோம். புதுசாக சில பேர் காசு இருக்குன்னு நான் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு வைப்பாங்க, சில பேர் அனுபவத்தில் வைப்பாங்க. கேட்குறவங்கள்ட்ட சொல்லுவோம், இல்லைன்னா மேக்ஸிமம் அனுபவத்தை கற்றி சொல்லிடுவோம். நம்ம ரொம்ப ஓவராக நம்ம சொன்னாலும் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் அவங்களும் சில பாதங்கள் எல்லாருமே தெரியாதவங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க, அனுபவம் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் சொல்லுவோம், தெரியலன்னு கேட்கும்போது நம்ம அதுக்கு வந்து சொல்ல வேண்டியது தான். அவங்களும் 10 பேர்த்துக்கிட்ட கேட்கட்டும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இன்னொருத்தர் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கேட்கட்டும். 10 பேர்த்துக்கிட்ட கேட்டால் தான் முடிவு எடுக்குமா ஈஸியாக இருக்கும். 10 பேர்த்துக்கிட்ட கேட்டால் அதில் யார் சொல்கிறது பெஸ்ட்டாக தெரியுதோ அது அவங்கள ஃபாலோ. என்னோட தான் கேட்கணும்னு இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்லணும், 10 பேர் சொல்கிறாங்க. 10 பேர்த்த 7வது சொன்னாலும் நல்லா இருக்குது, கரெக்டாக தெளிவாக சொல்கிறாருன்னா அவர் சொல்கிற மாதிரி பராமரித்தாலே போதும். அவங்கவுங்க முடிவு தான். சரிங்கண்ணா, ஓகே, நன்றி.